அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வேலூர் மாவட்டத்தில மக்கள் சந்திப்பு நடத்தினார். மன்னிக்கவும், மக்கள் சந்திப்பு கிடையாது, நிர்வாகிகள் சந்திப்பு நடத்தினார். அப்ப அங்க பேசிய அவருடைய பேச்சு, அவருடைய அரசியல் பேச்சு எப்படியாக இருந்தது? அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவருடைய அரசியல் பேச்ச வந்து நம்ம வந்து டீகோட் பண்ணல. இருந்தாலும் அவர் உண்மைக்கு புறம்பாக பல விஷயங்கள பேசியிருக்கிறாரு. ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பல கட்டுக்கதைகள அண்ணன் சீமான் மாதிரி அவிழ்த்து விட்டுருக்கிறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். விஜய் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிக்கும்போது எல்லாமே வரவேற்றாங்க. ஒரு திமுக, அதிமுகவுக்கு மாற்று சக்தியா வரணும். ஏன்னா திமுக ஆட்சியும் பார்த்தாச்சு, அதிமுக ஆட்சியும் பார்த்தாச்சு. தமிழ்நாடு முன்னேறுது. ஆனாலும் ஒரு புதுசா ஒரு ஆள் வரணுமே! அப்படி என்பது தான் பெரும்பாலான மக்களுடைய ஒரு எதார்த்தமான ஒரு எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஏன்னா திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி பார்த்தாச்சு. புதுசா வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குமே! அப்படி என்பது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய நீண்ட கால ஆசையா இருந்தது. இப்ப விஜய் வரும்போது ஒரு மாஸா இருக்கிறாரு. ஒரு மாஸு சினிமா கவர்ச்சி இருக்கு. அவருக்கு பின்னால பெரிய இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு. அப்ப இவரு ஈஸியா எளிமையா வந்து ஆட்சிய புடிச்சிடலாம். அப்ப இவரு வந்தாருன்னா, என்ன மாதிரியான ஒரு அரசியல் செய்வாரு? அப்படி என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஆனா, இவர் நடத்தின அந்த முதல் மாநாட்டிலே, இவர் யாரு? யாரால் இவர் அனுப்பப்பட்டது? இவருக்கான அரசியல் யுக்திய வந்து யார் குடுத்துட்டு இருக்கிறாங்க? அப்படி என்பது தெளிவா தவளை தன் வாயால் கெடும் மாரி சொல்ற மாரி, அதேபோல விஜய் தொடர்ந்து அவருடைய வாயாலே கெட்டுட்டு இருக்காரு. நீங்க தொடர்ந்து பார்த்திருப்பீங்க விஜயுடைய அவரோட பேச்சு, அரசியல். ஏன்னா இதுவரைக்குமே பத்திரிக்கையாளரை சந்திக்காம ஒரு கட்சி ஆரம்பிச்சு, பத்திரிக்கையாளர சந்திக்காம ஒரு கட்சி நடத்துற ஒரே தலைவர் உலகத்திலே இவர தவிர வேற யாருமே கிடையாது. ஏன்னா, அவருக்கு அரசியல் தெரிந்திருந்தால், அரசியல் புரிதல் இருந்திருந்தால், மக்களை உண்மையாக நேசித்திருந்தால், அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்ப ஆ நிறுத்தியிருக்க மாட்டாரு. நிறுத்தியிருக்க மாட்டாருன்னா, மறுத்திருக்க மாட்டாரு. பத்திரிகையாளர் சந்திச்சிருப்பாரு. பட் அவருக்கு பத்திரிகையாளர் சந்தித்தால், அவர்கள் பல கேள்விகள் கேட்பாங்க. ஒரு கேள்விக்கு கூட நம்மளுக்கு பதில் தெரியாதே! அப்படி என்ற ஒரு நிலைப்பாட்டில தான் அவர் பத்திரிகையாளர் சந்திக்கலையா? அப்படின்ற கேள்வி பல பேர் எழுப்புறாங்க. நாமளும் எழுப்புறோம். சரி, ஓகே. இப்ப வேலூர்ல என்ன பேசினாரு? இப்ப நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இடையில வந்து எமோஷனல் ஆனாரு. எமோஷனல் ஆயி அப்படியே இப்படி நடந்து வராரு. ம். அப்படிலாம் செய்றாரு. என்னென்னமோ பண்றாரு. ஆக்ஷன் பண்றாரு. ஆக்ஷன் தான் அது. நடிப்பு தான். எமோஷனல் ஆவுறாராம். எமோஷனல் ஆகுறான். அது பிறகு மக்கள்ட்ட வந்து சாரி அப்படின்ட்டு வந்து கேட்கறாராம். இதெல்லாம் வந்து வெளிப்படையா தெரியுது. உங்களுடைய நடிப்பு, நீங்க சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு. கரூர்ல 41 பேர் இறக்கும்போது வராத உணர்ச்சி வசம், இப்ப வந்துருச்சாம். வேலூர் மாவட்டத்துல. அப்பட்டமா 41 பேர் இறந்துட்டாங்க. பத்திரிக்கையாளர் திருச்சி விமான நிலையத்தில கேட்கறாங்க, "உனக்கு மக்கள் மீது அந்த அளவுக்கு அக்கறை, அன்பு, பாசம் எல்லாமே இருந்திருந்தா, அந்த இடத்துல என்ன பேசியிருக்கணும்? மிகப்பெரிய ஒரு சதிவேலை நடந்திருக்கு. இதற்கு தக்க பாடம் என்னுடைய மக்கள் வந்து குடுப்பாங்க தேர்தல் நேரத்தில." அப்படின்னு ஏதாவது ஒரு இது சொல்லியிருக்கணும். திமுக மீதயோ, இல்ல அரசாங்கத்து மீதயோ, இல்ல காவல்துறை மீதோ ஒரு பழிய போட்டுருக்கணும். எதுவுமே கிடையாது. உடனே கிளம்பு. ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட கேட்டு தான் நான் சொல்லுவேன். அதுவும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நான் பேசுவேன். இந்த மாரி ஒரு தலைவர் தான் இப்ப தமிழ்நாட்ட ஆள துடிக்கிறாரு. இத வந்து நாம தெளிவா இருக்கணும், மக்கள நம்ம தெளிவுபடுத்தணும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்றோம். அது இல்லாம இன்னொரு உருட்டாரு பாருங்க. என்ன திட்டுனா தமிழ்நாட்டு மக்களே திட்டுற மாரி. இது எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறதுன்னு தெரியல. இந்த வசனத்த யார் எழுதி குடுத்தாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு புஷி ஆனந்த் தான் எழுதி குடுத்திருப்பாரு. இவர திட்டுனா, அதாவது விஜய் அண்ணாவ திட்டுனா, ஆ தமிழ்நாட்டு மக்கள திட்டுற மாரியாம். விஜய் அண்ணனுக்கு அரசியல் தெரியல அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களையே அரசியல் தெரியலன்னு விமர்சனம் பண்ற மாரியாம். அப்ப 8,00,00,000 தமிழர்களும் இவரு விஜய்க்கு தான் வாக்களிக்க போறாங்களா? அப்ப அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பிஜேபி கட்சியில இருக்கிற நிர்வாகிகள்லாம் வந்து பக்கத்து மாநிலத்திலிருந்து இட்டு வராங்களா? ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த பகுதியிலிருந்து ஆட்கள இட்டு வச்சு அவங்க கூட்டம் நடத்துறாங்களா? அப்ப விஜய் அவர்களுக்கு வருகிற கூட்டம் மட்டும் தான் தமிழ்நாட்டு மக்கள் நடத்துற கூட்டம். தமிழ்நாட்டு மக்கள் பங்கேற்கிற கூட்டம். அ விஜய் மேல இருக்கிற விஜய் மேல மட்டும் தான் தமிழ்நாட்டு மக்கள் அக்கறை செலுத்துறாங்க. மத்த கட்சி மேலலாம் யாரும் கிடையாது. நிர்வாகிகள் கிடையாதா? இந்த மாரி பல கேள்விகள்லாம் நம்ம கேட்கிறோம். நம்ம கேட்கல. அவரு பேசுற வீடியோ முடிஞ்ச பிறகு பல பேர் இது கேட்கறாங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்? எந்த அரசியல் கட்சி தலைவரும் இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதே கிடையாது. என்ன திட்டுனா இது வந்து பிஜேபி, ஆர்எஸ் தான் சொல்லுவாங்க. ஆர்எஸ்எஸ் ஒரு தப்பு பண்ணியிருப்பான். அவன் வந்து ஒட்டுமொத்த இந்து மக்கள் மீது திணிப்பான். எப்படின்னா, "ஐயோ! இந்து புனிதம் கெட்டு போச்சு.
அப்படின்னு சொல்லி பயங்கரமான பில்டப் பண்ணணும். அந்த பொறுக்கி நாய் வந்து ஏதாவது ஒரு பாலியல் இதுல சிக்கியிருப்பான். இல்ல ஏதாவது ஒரு திருட்டு இதுல சிக்கியிருப்பான். மாட்டிக்கிட்டோனே, இந்து மதத்தை நீங்க வந்து புண்படுத்துறீங்க. இந்து மதத்தை இவன் மாட்டுனதுக்கு இந்து மதத்த வந்து திணிப்பான். ஆர்எஸ்எஸ் புத்தி அப்படிதான் இருக்கும். பிஜேபி புத்தி அப்படிதான் இருக்கும். அந்த புத்தியில உருவான ஒரு சிசு தான் இந்த விஜய் அவர்கள். அவர் பேச்சு அப்படித்தானே இருக்கு. இவர திட்டினா எப்படி தமிழ்நாட்டு மக்களை திட்டுற மாரி இருக்கும்? இவருக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாரி இருக்கும்? இந்த மாதிரியான ஒரு பேச்சு பேசுறாரு. சரி, ஓகே. இன்னொரு பயங்கரமான ஒரு பொய் சொன்னாரு பாருங்க. யப்பா! இத தான் ஏத்துக்க முடியாத ஒரு இதா இருக்கு. முதல்வர் அவர்கள் வந்து விஜய் மேல பழிய போட்டாராம். 41 பேர் இறந்ததுக்கு விஜய் தான் முழுக்க காரணம்னு. எப்பா! கொஞ்சமாச்சும் அந்த டிவில நடக்கிற நியூஸ் ஆச்சும் பாருங்கப்பா. விஜய் அண்ணா அவர்களே, அந்த டிவில நடக்கிற அந்த டிபேட்ட பாருங்க. இல்ல ஒரு 1/2 மணி நேரம் வந்து அந்த செய்தியில வர அந்த டிவி சேனல்ல வர நியூஸ பாருங்க. அப்படி பார்த்தாவது கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அரசியல் தெரியுமா? முதல்வர் அவர்கள் நீங்க தப்பிச்சு போயிட்டீங்க. அன்னைக்கு நைட்டே வந்து முதல்வர் அவர்கள் வந்து பார்த்தாரு. அந்த உங்களுடைய உங்கள ஆர்வமா பார்க்க வந்து உயிரை விட்ட அந்த மக்கள முதல்வர் அவர்கள் நேரடியா போய் சந்திச்சாரு அந்த மக்கள. அப்ப அவர் சொன்னது என்னன்னா, எந்த அரசியல் கட்சி தலைவனும் தான் தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தாரே தவிர, 41 பேர் இறந்ததுக்கு விஜய் தான் காரணம்னு சொல்லல. உங்கள மாரி ஆளுக்கெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கணும். உங்களுடைய ஆட்டம்லாம் வந்து இந்த மாரி இருக்குமா? என்ன பண்றது? இவர் வந்து அ ஒரு என்ன சொல்லுவாங்க, நாகரீகமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு முதல்வரா இருக்கிறாரு. அதனால நீங்கலாம் வந்து இவ்வளோ பேச்சு பேசுறீங்க. பேசலாம். உண்மைய பேசுங்க. வரலாற பேசுங்க. நீங்க பேசுற பேச்சு, அங்க வர்ற தொண்டன் வந்து அவன் வீட்ல, அவன் தெருவுல, அவன் ஊர்ல போய் பேசணும். தலைவர் இப்படி பேசினாரு. தலைவர் வந்தா இது மாரி செய்ய போறாராம். தலைவருடைய பேச்சு வந்து அவ்வளோ அறிவார்ந்த பேச்சா இருந்துச்சு. அவர் முழுக்க முழுக்க நாட்ட வந்து முன்னேற்றத்துக்கான ஒரு பேச்சு தான் பேசினாரு. ஒரு காலகட்டத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ பெரியாரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், திராவிட பேச்சாளர்கள் யாரா இருந்தாலும் பேசம்போது, அங்க வந்து அந்த கூட்டத்தில கலந்துக்கிற நிர்வாகிகளா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், எல்லாருமே கேட்டுட்டு போயிட்டு அவங்க ஊர்ல, அவங்க வீட்ல, அவங்க கிராமத்துல பேசுவாங்க. தலைவர் இப்படி பேசினாரு, பெரியார் இப்படி பேசினாரு, அண்ணா இப்படி பேசினாரு, பெண்களுக்கு சம உரிமை குடுக்க போறாங்களாம், பெண்களுக்கு சொத்து உரிமை குடுக்க போறாங்களாம், பெண் விடுதலை பத்தி பேசுறாங்க. இவ்ளோ அறிவார்ந்த பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஐயோ! நம்ம வந்து ஐயாவுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். நம்ம தலைவருக்கு தான் ஓட்டு போடணும். அப்படின்னு சொல்லி அந்த த க அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டவங்க போயிட்டு அவங்க வீட்ல, அவங்க ஊர்ல, அவங்க தெருவுல பேசுவாங்க. அவ்வளோ அறிவுபூர்வமா படிப்பறிவு இல்லாத மக்கள் அங்க அந்த வேலை தான் செஞ்சாங்க. அப்பலாம் வந்து பெரிய அளவுல வந்து கிராமப்புறத்துக்கு செய்தி போய் சேராது. நியூஸ் பேப்பர் போய் சேராது. எதுவுமே இல்லாம எங்கேயோ ஒருத்தவங்க வந்து அந்த கூட்டத்தில கலந்துக்கிட்டு, அந்த ஒரு ஆள் போயிட்டு அந்த ஊர்லயே அந்த கிராமத்தில போயிட்டு பரப்புவாங்க. தலைவர் இப்படி பேசினாரு. ஆ பெரியார் இப்படி பேசினாரு. கலைஞர் இப்படி பேசினாரு. அண்ணா இப்படி பேசினாரு. இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, நம்மளுக்கு வந்து அரிசி இலவசமா குடுப்பாங்களாம். ரேஷன் கடையில அனைத்து பொருட்களும் நம்மளுக்கு குடுப்பாங்களாம். அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள வந்து அந்த மக்கள போய் சேர்ப்பாங்க. நீங்க உங்களுடைய தொண்டர்களுக்கு, உங்களுடைய நிர்வாகிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான அரசியல் கத்துக் குடுக்குறீங்க? அப்படி என்பது பேசணும். நீங்க சொல்றீங்க மலை கிராமங்களுக்கு பஸ் வசதியே இல்ல. எப்பா எந்த மலை கிராமத்துக்கு பஸ் வசதி இல்ல? பாயிண்ட் பண்ணணும்ல. இந்த தர்மபுரி மாவட்டத்தில, இந்த மலைப்பகுதியில, இந்த கிராமத்தில இவ்வளோ பேர் வசிக்கிறாங்க. அந்த மக்கள் தினந்தோறும் ஒரு நகரத்துக்கு வந்து செல்றதுக்கு பேருந்து வசதியே கிடையாது. அப்படின்னு சொல்லணும்ல. பாயிண்ட் பண்ணி சொல்லணும்ல. பொதுவா சொல்லக்கூடாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீனு. ஒரு கட்சி வழி நடத்துறீங்க. உங்க பின்னால பெரிய கூட்டமே இருக்கு. நீங்க வந்து பொ பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு போக்கூடாது. அ மக்களோட மக்களா வந்து அடிச்சு விட்டு போக்கூடாது. ஒரு தலைவர் நீங்க சொல்றீங்கன்னா, அடுத்த நாள் வந்து ஆட்சியாளர்கள் வந்து அத பார்ப்பாங்க. என்ன இங்க இப்படி நடக்குதா? அத போய் செக் பண்ணுங்க பாருங்க. அதிகாரிகள் பார்ப்பாங்க. எதுவுமே இல்லாம வர்ற கூட்டம் வந்து முட்டாள் கூட்டம் தானே. நம்ம எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. நம்மளுக்காக உயிரையே குடுக்குற கூட்டத்திட்ட நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு புத்தி இருக்கு தெரியுமா? அந்த புத்திய மாத்திக்கங்க. அரசியல் படுத்துங்க அந்த மக்கள. அரசியல் படுத்தி அந்த மக்கள்ட்ட சொல்லுங்க. போயிட்டு நம்மளோட அரசியல் பேசுங்க. அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க. உங்களுக்கே அரசியல் தெரியல. நீங்க வந்து உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அரசியல் தெரியலையாம். உங்கள இழிவுபடுத்தினா, ஒட்டுமொத்த தமிழக மக்களையே இழிவுபடுத்துற மாரியாம். இதெல்லாம் என்ன மாரி பேச்சுன்னு தெரியல. இவ்வளவு ஆபத்தான ஒரு நபர வந்து தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே இப்படி ஒரு மோசமான ஒரு கட்சி தலைவர் பார்த்திருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஆதங்கம் இருக்கு நம்மளுக்கு. நம்பலாம் வந்து விஜயோட ரசிகரா இருந்து, விஜய் திரைப்படத்துக்கு பேனர் அடிச்சு, பாலாபிஷேகம் பண்ணி, அவ்வளோ தூக்கி கொண்டாடுனோம் நம்ப. இன்னைக்கு அப்படியாப்பட்ட நபர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? அழகான பேர் வச்சிருக்காங்க. அவருக்காகவே பொருத்தமான பேரு.
தற்குறின்னு வச்சிருக்காங்க. எந்த ஒரு அடிப்படை அறிவுமே தெரியாத ஒரு நபர தான் தற்குறின்னு சொல்லுவாங்க. அதேபோல அடிப்படை அரசியல் அறிவே இல்லாத ஒரு நபரா தான் இன்னைக்கு விஜய் இருக்கிறாரு. அதனால தான் கரெக்ட்டா பொருத்தி அமைஞ்சு போச்சு அவருக்கு பேரு அந்த பேரு. தற்குறி விஜய், தற்குறி தமிழக வெற்றி கழகம், தற்குறி டிவிகே தொண்டர்கள்னு பொருத்தமா அமைஞ்சு போச்சு. திருநிதி சீமானுக்கு எப்படி வந்து பேர் அமைஞ்சு போச்சோ, அதே போல விஜய் அண்ணனுக்கு வந்து தற்குறின்னு அமைஞ்சு போச்சு. அடிப்படை அரசியலே தெரியல. என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? எதுவுமே தெரியல. இவரு வந்து அ ஒ எலக்ஷன் அதாவது திமுக அமைச்சர்கள பார்த்து கேட்கிறாரு. திமுக பொறுப்பாளர பார்த்து கேட்கிறாரு. நீங்க வந்து அரசியல் வருவதற்கு முன்னால உங்க சொத்து என்ன? அரசியல் வந்தது பிறகு உங்க சொத்து என்ன? ஏன்னா, நீங்க சொல்லலாம்ண்ணா. நீ ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குன? நீ சொல்லு. சரி நீ சொல்ல வேணாம். படத்துக்கு சொல்ல வேணாம். இப்ப நீ புதுசா சேர்த்திருக்க ஒரு அமைச்சர் செங்கோட்டையன். வாச்சாத்தி படுகொலை பத்தி தெரியுமா? வாச்சாத்தி சம்பவம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாச்சாத்தில வந்து எவ்ளோ பெரிய கலவர பூமியா மாறிச்சு. அந்த மக்களை எப்படி வந்து சித்திரவதை பண்ணி கொன்று குவித்தார்கள் ஏடிஎம்கே ஆட்சியில. அதற்கு வந்து மிக முக்கிய காரணமா இருந்த செங்கோட்டையன பத்தி உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. செங்கோட்டையன் அரசியல் வருவதற்கு முன் அவருடைய சொத்து மதிப்பு என்ன? அரசியலுக்கு அப்புறம் அவருடைய சொத்து மதிப்பு என்ன? இது தெரியுமாண்ணா? அது எப்படின்னா, அது பிஜேபி தான் சொல்லுவானுவ. பிஜேபி எவ்வளவு கொலை பண்ணாலும், குற்றம் செஞ்சாலும், கொள்ளையடிச்சாலும், ஊழல் பண்ணாலும், பிஜேபி கட்சியில போய் சேர்ந்துட்டான்னா, அவன் அப்படியே புனிதமா மாறிடுவாங்களாம். அதேபோல டிவிகேவுமா, பிஜேபி 10 வாஷிங் மிஷின் வச்சிருக்கான், நீங்க ஒரு 2 வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்களா? அப்பா! கொஞ்சமாச்சும் உங்கள நம்பி பெரிய இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல விஜய் அண்ணன நம்பி பெரிய இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. அந்த இளைஞர்கள் கூட்டத்துக்கு நீங்க என்ன சொல்லப் போறீங்க? உங்களுடைய அரசியல் என்னவா இருக்கும்? நான் வந்தா ரோடு போடுவேன், நான் வந்தா லைட் குடுப்பேன், நான் வந்தா கரண்ட் குடுப்பேன். அதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாதுங்க. கிரா எந்த மின்சாரம் இல்லாத கிராமத்தையே காட்ட முடியாதுண்ணா. எல்லாத்துக்கும் அரசாங்கம் வந்து மானியத்துல வந்து சோலார் லைட் வரைக்கும் குடுத்துருக்காங்க. போற போக்குல வந்து நீங்க வந்து கதலாம் அடிச்சுட்டு போ முடியாது. இந்த கிராமத்துல இதுவரைக்குமே வந்து கரண்ட் வசதியே இல்லன்னு சொல்ல முடியாது. நீங்க பாயிண்ட் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். இந்த கிராமத்தில் சாலை வசதி இல்ல. இந்த கிராமத்தில் மின்சார வசதி இல்ல. எதுவுமே சொல்ல முடியாதுண்ணா. எதுவுமே சொல்ல முடியாதுண்ணா. எல்லாமே எல்லா மக்களுக்கும் போய் சென்றடைஞ்சிருக்கு. காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து இந்த ஸ்டாலின் ஆட்சி காலம் வரைக்கும் மக்களுக்கு வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ எல்லாமே சேர்த்துருக்காங்க. அது எப்படின்னா 100% வந்து கரெக்ட்டா சரியா இருக்கணும்னு எப்படிண்ணா சொல்ல முடியும்? 100% வந்து யாரு தனி மனிதன் கூட வந்து 100% வந்து உண்மையா இருக்க மாட்டானா? அவ்வளவு மோசமான பேச்சா உங்களுடைய அரசியல் பேச்சு இருக்கு. அத மாத்திக்கிங்க. உங்கள நம்பி பெரிய இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. அந்த இளைஞர்கள் கூட்டத்துக்கு உங்களுடைய அரசியல முன்வைங்க. கொள்கை, கொள்கை, கொள்கைன்றீங்க. என்ன கொள்கை உங்க கொள்கை? கேட்டா வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். பிறப்புக்கும் எல்லா உயிரும்னா கவின் ஆணவ படுகொலைக்கு வாய திறக்கலையே! வாயில என்ன புண்ணா வந்து போச்சு? கேட்டா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அம்பேத்கர புகைப்படத்த போட்டுக்கிறீங்க. தந்தை பெரியாருடைய புகைப்படத்த போட்டுக்கிறீங்க. காமராஜருடைய புகைப்படத்த போட்டுக்கிறீங்க. கேட்டா எங்களுடைய கொள்கை தலைவர்ன்னு சொல்றீங்க. அந்த கொள்கை தலைவர்கள் வந்து வகுத்து குடுத்த கொள்கைகள் என்ன? அவங்க முன்னெடுத்த அரசியல் என்ன? அத மக்கள்ட்ட சேர்ப்பீங்களா? எதுவுமே கிடையாது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் மேடையிலே சொன்னீங்களே, தந்தை பெரியார் சொன்ன அந்த கடவுள மறுப்ப தவிர மத்த எல்லாத்தையும் நாங்க கடவுள் மறுப்பு தான் முதன்மையானதே அங்க. கடவுள வைத்து தான் இங்க சாதிய உருவாக்குறான். கடவுளை வைத்து தான் இங்க மதத்த உருவாக்குறான். கடவுளை வைத்து தான் வந்து இங்க ஏற்றத்தாழ்வுகள உருவாக்குறான். இந்த அடிப்படை கூட தெரியாம கடவுள் மறுப்பு என்பது வந்து தனி மனிதனுடைய உரிமை அது. அங்க வந்து யாருமே தந்தை பெரியார் போயிட்டு, "தம்பி நீ கடவுள கும்பிடாத." தந்தை பெரியார் வந்து தனி மனிதன கூப்பிட்டு சொல்லல. அது அவனுடைய உரிமை. சொல்றது நம்மளுடைய கடமை. அப்படின்ற மாரி அவங்க பேசுனாங்களே தவிர, தனி மனித தாக்குதல்ல வந்து தந்தை பெரியார் ஒருபோதும் ஈடுபட்டது கிடையாது. அவங்களுடைய கொள்கை தலைவர்ன்னு சொல்ற நீங்க, அவங்களுடைய கொள்கைகள போயிட்டு என்ன சேர்த்தீங்க? எதுவுமே கிடையாது. கேட்டா அவங்க நம்மள பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. இவங்க நம்மள பார்த்து நீங்க என்ன செய்ய போறீங்கண்ணா? நீங்க என்ன செய்ய போறீங்க? பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க. நாங்க வந்தால் இத செய்வோம். நாங்க வந்தா இந்த மாற்றத்தை உருவாக்குவோம். இதுவரைக்கும் உங்க கட்சிக்காரங்க வந்து தொடர்ந்து இந்த ரூ. 1000 பணத்தையும் ரொம்ப மோசமா கொச்சையா பேசுறாங்க. எத்தனையோ கிராமத்துல போய் பாருங்க. கணவன இழந்த பெண்கள் இருக்கிறாங்க. தாய் தந்தை இழந்த குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த ரூ. 1000 மதிப்பு என்னான்னு. உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க கட்சி தொண்டர்களுக்கும் தெரியாது. ரூ. 1000 வந்து குடுப்பது வந்து ரொம்ப கேவலமா பேசுறது. இதுல இந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா, அப்படியே இவங்கள தூக்கி தாலாட்டிடுவாங்களாம். அதுல இன்னொன்னு என்னன்னா, எல்லாருமே வந்து ஜெயிக்கிறதுக்காக தான் வந்து கிராமமா போவாங்க. ஆனா அண்ணன் ஜெயிச்ச பிறகு தான் கிராமத்துக்கு போவாராம். எப்படி? 41 பேர் செத்தாங்களே! அவங்க வீட்டுக்கு போவாம, செத்தவன உங்க வீட்டுக்கு வர வச்சு, நான் ரொம்ப வந்து 2 நாளா அழுது புலம்புனேன். என்னால வந்து மீளவே முடியல. அப்படின்னு சொல்ற மாரி, எல்லா கிராமத்திலயும் ஒவ்வொரு கிராமத்தையும் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு,
உங்க கிராமத்துல என்ன பிரச்சனை? ஓ! இங்க இப்படிலாம் இருக்கா? இங்க இப்படிலாம் இருக்கா? சரி நான் சரி பண்றேன். இதா அரசியல்? மக்கள தேடி போணும். அதுதான் மக்களாட்சி. மக்களாட்சினா என்ன? வீட்ல உட்காந்துக்கிட்டு ஓட்டு கேட்டீங்கன்னா, எனக்கு ஓட்டு போட்டுருன்னு சொல்றதா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர் தான் வந்து ஆட்சியாளர்ன்னு சொல்லுவாங்க. மக்களாட்சினா என்ன? மக்கள தேடி போங்க. மக்கள் பிரச்சனை என்ன அங்க இருக்கு? மக்கள் என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க? அப்படின்ட்டு ஒவ்வொரு அ ஊரும், ஒவ்வொரு தெருவும், ஒவ்வொரு மக்களையும் போய் சந்திக்கணும். அதுதான் மக்களாட்சி. நீங்க தான் வந்து பண்ணையார் ஆட்சிய செய்யலான்ட்டு ஒரு திட்டத்தோட இருக்கிறீங்க. அத பார்த்து நீங்க திமுகவ குடும்ப ஆட்சி, குடும்ப ஆட்சின்றீங்க. எப்பா! கொஞ்சமாச்சும் அ தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல படிங்க. இந்த மக்கள் வந்து என்ன மாதிரியான கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க? என்ன மாதிரியான ம் அ வேலை இல்லாம தவிக்கிறாங்க? அப்படின்றது வெளிப்படையா ஒவ்வொரு கிராமத்துக்கும், ஒவ்வொரு ஊருக்கும் போய் பாருங்க. பார்த்துட்டு இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் நான் வந்தா இத சரி செய்வேன் அப்படின்னு பேசுங்க. திமுக வந்து 100% வந்து மக்களுக்கு நல்லது செய்றாங்கன்னு நாம சொல்லல. எல்லா ஆட்சியாளர்களையும் 100% நல்லது செய்ய முடியாது. அப்புறம் இன்னொன்னு இதுல இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை. டெல்லிக்கு அரசியலுக்கு இங்க என்ன சட்டம் இப்ப நடக்கிறது சட்டமன்ற தேர்தலாம். டெல்லிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்ன்னு கேட்கறாரு. இதெல்லாம் போய் எங்க போயிட்டு சொல்றதுன்னே தெரியல. ப்பா! இவர தான் நம்ம சிஎம் ஆக்கணும். ஏன்னா, இவரு சிஎம் ஆயிட்டாருன்னா, டெல்லிலேருந்து வர நிதியெல்லாம் வாங்க மாட்டாரு. தமிழ்நாட்டிலேயே வந்து கொட்டி கிடக்குதுல்ல. அப்படியே வாரி சுருட்டி மக்கள்கிட்ட பிரிச்சு குடுத்துருவாரு. டெல்லி பாலிடிக்ஸ் இங்க தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன வேல? நாடாளுமன்ற தேர்தல்னா இங்க வரணும். ஏன்னா பிஜேபி வந்து இப்ப சட்டமன்ற தேர்தல் நிக்கலல்ல. காங்கிரஸ் நிக்கலல்ல. இது என்ன மாதிரியான அரசியல் புரிதல் இது?